அதிகமா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்தியா? கம்பல்சரியா உபவாசம் இருந்தியா? எதெல்லாம் செய்யணுமோ அதுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, இதெல்லாம் தேவன் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நீ பெரிய கிரியைகள செய்யும்போது, இதெல்லாம் உனக்கு தானாகவே கர்த்தர் அந்த வழிகள்ல நடத்துவாரு. ஆனா பெரிய கிரியைகள அவங்க விட்டுட்டு, சின்ன சின்ன விஷயத்த புடிச்சுக்கிட்டு, இத செய்யல, அத செய்யலன்னு சொல்லி, கொசுவை வடிகட்டி விட்டு ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். எது ரொம்ப அவசியம் அத செய்ய மாட்றாங்களே. அதாவது கர்த்தருடைய கற்பனைகளில் எவையெல்லாம் பிரதான கற்பனையோ, அந்த பிரதான கற்பனை எல்லாம் விட்டுட்டாங்க. கர்த்தர் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த உணவு தான் சாப்பிடணும்னு அந்த காலத்துல ஆதியில ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருந்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா இவங்க வணங்கா கழுத்துடையவர்களா இருக்கிறபடினால இவங்களுக்கு ஒரு ஒழுங்கு கத்துக் கொடுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் சொன்னாரே தவிர, அதை தான் முழுசா கடைப்பிடிக்கணும், அதை தவிர பெரிய காரியங்கள்லாம் இருக்கு அதையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத இவங்க விட்டுட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லல, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உணவுக்கும் தான் முதல் இடம் கொடுக்கணும், அதை தான் முக்கியமா நீ பார்க்கணும், மற்றதெல்லாம் விட்டுடணும்னு கர்த்தர் சொல்லல. அத இவங்க சரியா செய்ய மாட்டாங்க.